காந்தின்ற அவங்க வைஃப் கண்ணம்மா கூட ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. இவரோட மொத்த உலகமே இவரோட வைஃப் கண்ணம்மா மட்டும்தான். அவங்களுக்கு புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் சொல்லிட்டு 4 வகையான சாதம் மட்டும் தெரியும். அதே தான் டெய்லியும் சமைச்சு தராங்க. இருந்தாலுமே இவர் நல்லா சாப்பிட்டு டெய்லியுமே ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு வேற சொல்லுவாரு. இவர் ஒரு சினிமா ஸ்டுடியோல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே ஒரு பெரிய இடத்துல வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்பவும் கிராண்டா 60ஆம் கல்யாணம் பண்றாங்க. அதை பார்த்த இவங்க நம்மளுக்குன்னு ஒரு புள்ள இருந்தா நம்மளுக்குலாம் 60ஆம் கல்யாணம் நடந்திருக்குமே சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இவரு ரொம்பவும் ஃபீல் பண்ணி கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு புடவை வேணும் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இதை பத்தி பேசுனதுமே இது எப்படியாச்சும் இவளுக்கு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஆக்சுவலா காந்தி ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா கண்ணம்மா ஏழ்மையான வீட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. ஆனா இவங்க வீட்டுல ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ இவரோட ஏக்கத்தை எப்படியாச்சும் போக்கணும்னு இந்த ஈவெண்ட்டை நடத்தின ஹீரோ போய் மீட் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு பணம் மட்டும் தான் எப்பவுமே முக்கியம். அதனாலே லவ் பண்ற பொண்ணை கூட சரியா பார்க்காமலே விட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப காந்தி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நேத்து நீங்க அந்த வீட்டுல ஈவென்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஒன்று 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஹீரோவும் எப்படி பண்ணணும்னு கேட்கறாங்க. சின்ன வயசுல கண்ணம்மா அவங்க ஆசையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் போறாங்க. லிஸ்ட் போட்டு பார்த்ததுல 40 லட்சம் வருது. ஆனா ஹீரோ 52 லட்சம் சொல்றான். அதை கேட்டதுமே பணத்தை எப்படியாச்சும் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவங்க ஏதோ விசாரிக்க வந்தவங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க. பார்த்தா அடுத்த நாளே அவர் வீட்டுல இருந்த ஒரு ட்ரங்க் பெட்டி கொண்டு வந்து தராரு. அதுல பத்திரத்தெல்லாம் படிச்சு பார்க்க சொல்றாரு. பார்த்தா இவர் பேர்ல நிறைய சொத்து எல்லாம் ஊர்ல இருக்குதா போட்டிருக்கு. அண்ட் செக் பண்ணி பார்த்ததுல அந்த சொத்து எல்லாமே இவர் பேர்ல தான் இருக்குன்னு தெரிய வருது. சோ கோயம்புத்தூருக்கு போயிட்டு அந்த சொத்தெல்லாம் வித்து 1 கோடி ரூபாய் பணத்தையும் எடுத்துட்டு வராங்க. அண்ட் பத்திரிக்கைலாம் அடிச்சு அவங்க வைஃப் கிட்ட படிச்சு காமிக்கிறாங்க. அதை கேட்டதுமே இவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. ஆனா அடுத்த 2 நாள்லயே கவர்மெண்ட்ல இருந்து 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஹீரோவுமே பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இனிமேல் இந்த ஈவென்ட் நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட இவர் ரொம்பவும் ஃபீல் பண்றாரு.